கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி கன மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி நமக்கு தெரியும், நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னா, உலக கவர்ச்சியும் உபவாச ஜெபமும் ஜெயமும். அந்த தலைப்பை பார்த்த உடனே என் உள்ளத்துக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சுங்க. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, உலக கவர்ச்சி, உபவாச ஜெபம், ஜெயமும். அப்போ உலக ஆசை, அந்த உலக ஆசை என்பது என்ன, உலக ஆசை அப்படின்னா என்ன என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது அதை ஜெயிக்கிற வழி என்ன அப்படின்ற ஒரு யோசனை என் சிந்தைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சுங்க. எப்பொழுதுமே வேதாகமத்தில் ஒரு மிகவும் எனக்கு பிடித்தமான வசனம், வேதாகமத்தை எப்பொழுதெல்லாம் வாசிக்கிறனோ இந்த கண்ணோட்டத்தில் தான் எப்பயுமே வாசிப்போங்க. ஒரு வசனத்தை வாசிப்போம் பாருங்க. எங்கன்னா 1 கொரிந்தியர் புத்தகம் 10வது அதிகாரம் 11வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் கவனிங்க. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 11வது வாக்கியத்தை வாசிக்கிறேன். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கோ எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தின் காரியங்களை எப்பொழுதெல்லாம் வாசிக்கிறோமோ அப்போயெல்லாம் என் மனசில் வச்சுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த முழு வேதாகமும் நமக்கு எப்படி இருக்குதுங்களா, எச்சரிப்பாக இருக்கிறது. அப்போ வேதாகமத்தை எப்போ படித்தாலும் அது விசேஷமாக யாருக்கு எச்சரிப்பாக மாறுது அப்படின்னா, இந்த முடிவு காலத்தில் நமக்கு அது எப்படி மாறுதுங்களா, எச்சரிப்பாய் மாறுகிறது. வேதாகமத்தை எந்த பகுதியை வாசித்தாலும் சரிங்க, அந்த வேத பகுதி எனக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது, எனக்கு ஏதோ ஒரு நல்ல செய்தியை சொல்ல வருகிறது அப்படின்ற பார்வையோடு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேதத்தை வாசிப்போம். அதே போல தான் இந்த 4 தலைப்புக்காக பரலோகத்தின் ஆவியானவரை நாடி, தேவனே நீங்கள் தான் பேசணும், உலக ஆசையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தவங்க யாருன்னு நிச்சயமாக வேதாகமத்தில் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அந்த உலக ஆசையினால் விழுந்தவங்க யார், எழுந்தவங்க யார் அப்படின்னு சொல்லி வேதாகத்தை ஆராயும் பொழுது பரலோகத்தின் ஆண்டவர் 2 நபர்களை எனக்கு காண்பித்து கொடுத்தாங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு நபரும் புதிய ஏற்பாட்டில் ஒரு நபரும் இருக்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சதுங்க. அந்த 2 நபர்களையும் நான் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து தேவன் நமக்கு என்ன எச்சரிப்பை கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைய நாள் நம்ம என்ன பண்ண போகிறோங்க, படிக்க போகிறோம். ஒரு சிறு ஜெபத்தோடு கூட இன்றைக்கான சத்தியத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். வேதம் வேதம் சத்திய வேதம் வேதம், வேதம் வேதம் சத்திய வேதம் வேதம், ஆதியிலே உள்ள வார்த்தை நீரே நீரே, வார்த்தையான தேவன் தேவன் நீரே நீரே, ஆதியிலே உள்ள வார்த்தை நீரே நீரே நீரே, வார்த்தையான தேவன் தேவன் நீரே நீரே, வேதம் வேதம் சத்திய வேதம் வேதம், வேதம் வேதம் சத்திய வேதம் வேதம், உம்முடைய வேதம் கால்களுக்கு தீபம், என்னை வழி நடத்தும் வாழ வைக்கும். உம்முடைய வேதம் கால்களுக்கு தீபம், என்னை வழி நடத்தும் வாழ வைக்கும். உமது வேதத்தில் உள்ள அதிசயம் பார்க்கவே கண்களை திறந்திடும், என் கண்களை திறந்திடும். உமது வேதத்தில் உள்ள மகத்துவம் பார்க்கவே கண்களை திறந்திடும், எங்கள் கண்களை திறந்திடும். பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, அப்பா, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி அப்பா. இந்த உபவாச ஆராதனையில் உம்முடைய பிள்ளைகளோடு தேவனாகிய கர்த்தர் என்ன பேச வேண்டும் என்று சித்தமுள்ளவராக இருக்கிறீரோ, இந்த ஒன்றுக்கும் உதவாத அர்ப்பணை உம்முடைய நிழலுக்குள்ளாக மறைத்து தேவனுடைய ஆவியானவர் பேச வேண்டும் என்று தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமே. சரிங்க, நமக்கு ஆரம்பத்தில் போதகர் நமக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க. உலகம்னா என்ன, உலகத்தில் இருக்கிற அந்த இச்சைகள் என்ன அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே பாஸ் என்ன செய்தாங்க அப்படின்னா நமக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனாக கொடுத்தாங்க. இன்ட்ரோடக்ஷனாக கொடுக்கும் பொழுது பாருங்கள், அந்த 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை வருது. அந்த வார்த்தை என்னன்னு பாருங்கள். 15 வாசிக்கிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை.
16வது வசனம், ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இதில் ஒரு 3 காரியம் சொல்லப்படுது பாருங்க. ஒன்று என்னங்க? மாம்சத்தின் இச்சை. ரெண்டாவது என்ன அப்படின்னா கண்களின் இச்சை. மூன்றாவது ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 காரியமும் பழைய ஏற்பாட்டில் நான் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நபருடைய வாழ்க்கையில் எக்ஸாக்டாக பார்க்க முடிஞ்சிச்சிங்க. இந்த 3 காரியமும் அந்த நபருடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. அந்த நபருடைய வாழ்க்கையில் இருந்ததுனால என்ன விளைவை அந்த நபர் சந்தித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்க முடிஞ்சுதுங்க. அந்த நபரை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். எந்த பகுதி அப்படின்னா 2 ராஜாக்கள். எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர் தான். இந்த நபரை குறித்து பலவிதமான பிரசங்களை நம்ம கேட்டிருப்போம், பலவிதமான வேத பாடங்களை நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இன்னைக்கு சற்று கொஞ்சம் வித்தியாசமான கோணத்தில் படிக்கும் பொழுது அது கொஞ்சம் புதுமையாக இருக்கும். பாருங்களேன், 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம். இந்த 5வது அதிகாரத்தில் 3 கேரக்டர்ஸ், 3 கதாபாத்திரங்கள் வரதை பார்க்க முடியுது. அந்த 3 கதாபாத்திரங்கள் மெயின் கேரக்டர்ஸ் யார் அப்படின்னா, ஒன்று நாகமான், இரண்டாவது எலிசா தீர்க்கதரிசி, மூன்றாவது எலிசா தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன் கேயாசி. இன்னும் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க. நமக்கு இந்த 3 பேர் இந்த அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்களை பார்க்க முடியுது. இன்னைக்கு நம்ம யாரை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலிசாவின் வேலைக்காரனான கேயாசியை குறித்து தாங்க பார்க்க போகிறோம். இந்த கேயாசினுடைய வாழ்க்கையில் நம்ம முன்னாடி படித்த பாருங்க ஒரு 3 விஷயம். இந்த 3 விஷயம் அப்படியே கணக்கச்சிதமாய் பொருந்துகிற காரியத்தை பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் நமக்கு எல்லாருக்குமே பரிச்சயமான காரியங்களாக இருக்கிறதுனால அதை ஒரு கதையாக நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டு நமக்கு முக்கியமான வசனங்களை மட்டும் வாசித்து முக்கியமான பாடத்துக்கு கடந்து போகலாங்க. இங்கே என்ன சம்பவம் நடக்குது? சீரியா நாட்டின் படைத்தலைவனாகிய நாகமான் இருக்கிறாரு. நாகமானுக்கு ஒரு வியாதி வந்துடுச்சு. அந்த வியாதி என்ன வியாதி? குஷ்டரோகம். குஷ்டரோகம் வந்ததுனால அங்கே ஒரு பிரச்சனையை அவர் சந்திக்கிறாரு. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு நபருக்கு குஷ்டரோகம் வந்துடுச்சுன்னா என்னங்க பண்ணணும்? அவர் ஒதுக்கப்பட்டு வைக்கப்பட வேண்டும். அது ராஜாவா இருந்தாலும் சரி, சாதாரண மக்களானாலும் சரி, அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் இந்த குஷ்டரோகம் அப்படின்ற வியாதி வந்துடுச்சு அப்படின்னாலே அவர்கள் ஒதுக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறாங்க. இப்போ நாகமானுக்கு என்ன வியாதி வந்துடுச்சு? குஷ்டரோகம் வந்துடுச்சு. குஷ்டரோகம் வந்ததுனால அவங்க மனைவி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மனைவி கவலைப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அவங்க வீட்டில் ஒரு சின்ன பெண்ணு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த கதை பகுதி எல்லாருக்குமே தெரியும். அதனால முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு கடந்து போறாங்க. இப்போ அந்த சின்ன பெண்ணு தன் நாச்சியார் கவலைப்படதை பார்க்குறாங்க. பார்த்து கேட்குறாங்க, என்னம்மா கவலைப்படுறீங்க? இந்த மாதிரி என்னுடைய ஆண்டவனுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே இந்த சின்ன பொண்ணு ஒரு விஷயத்த சொல்றாங்க. சமாரியாவில் யார் இருக்கிறாங்க? தேவனுடைய தீர்க்கதரிசி. இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அவர் பேர் என்னன்னா எலிசா. அந்த எலிசா தீர்க்கதரிசி கிட்ட என் ஆண்டவர் போவார் அப்படின்னா அவருக்கு என்ன ஆயிடும்? சுகமாயிடும். இப்போ இந்த செய்தியை அவங்க மனைவி அந்த கணவர்கிட்ட சொல்றாங்க. கணவர் சீரியா நாட்டு ராஜா கிட்ட சொல்றாங்க. ராஜா ஒரு கடிதத்தை எழுதுறார். யாருக்கு எழுதுறாருன்னா இஸ்ரவேல் நாட்டு ராஜாவுக்கு எழுதுறாரு. அந்த கடிதத்தில் எழுதி வரும் பொழுது ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குது. அந்த 5வது அதிகாரத்தில் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்க. 5வது அதிகாரத்தில் அங்கே எந்த வசனத்திலிருந்து வாசிப்போம் அப்படின்னா 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்னென்ன பிரகாரமாய் சொல்கிறார் என்று தன் ஆண்டவரிடத்தில் அறிவித்தான். அறிவித்துக்கு பிறகாக 5வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது சீரியாவின் ராஜா நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அடுத்த வார்த்தையை பாருங்க. அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியும், அடுத்த வார்த்தை என்ன வருது அப்படின்னா 1000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய். இப்ப ராஜா இந்த படைத்தளபதியை சும்மா அனுப்பல, கையில் என்ன கொடுத்து அனுப்புறாரு? 10 தாலந்து வெள்ளி. அதுக்கப்புறம் என்னங்க இருக்குது? ஆமா, அதுக்கப்புறம் 10 மாற்று வஸ்திரங்களை கொடுத்து அனுப்புறாரு. இவர் என்ன பண்றாரு? எடுத்துக்கிட்டு அங்க போறாரு. ராஜாவுக்கு நடக்கிற சம்பவம் தெரியும். ராஜா என்ன பண்றாரு? தன் ஆடைகளை கிழிச்சுக்கிட்டு அவர் அலறாரு. இந்த செய்தி யாருக்கு போகுது? எலிசா தீர்க்கதரிசிக்கு போகுது. எலிசா தீர்க்கதரிசி அவனை என்னிடத்தில் அனுப்பு, நான் அவனை சுகமாக்குறேன், கடவுள் சுகமாக்குவார்னு சொல்லி அங்க போறார். அந்த சம்பவங்கள் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச சம்பவம். இப்ப எலிசா தீர்க்கதரிசி அவர்கிட்ட சொன்னாரு, யோர்தான் நதியில போய் எத்தனை முறை முழுகி எனக்கு சொன்னாரு? 7 முறை. போனாரா? முழுகினாரா? சுகம் பெற்றாரா? பெற்றுக்கொண்டார். இப்ப சுகம் பெற்றதுனால இந்த சீரிய நாட்டின் படைத்தலைவன் என்ன செய்யறான் அப்படின்னா ஒரு காரியத்தை செய்யறான். என்ன செய்யறான் அப்படின்றத வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க.
அங்கே அதே 5வது அதிகாரத்தில் அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு காரியமாக அது இருக்குது. என்ன அந்த வார்த்தை அப்படின்றத பாருங்கள். அந்த 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 15-16 வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தாரிடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, அடுத்த வார்த்தையை பாருங்க, அந்த வார்த்தை என்ன வருதுன்னு பாருங்க. இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமியெங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியான் கையில் ஒரு காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்றான். இப்ப இந்த படைத்தலைவன் என்ன செய்யறாருங்க? எலிசா தீர்க்கதரிசிக்கு காணிக்கையை கொடுக்கிறார். ஆனா எலிசா தீர்க்கதரிசி காணிக்கை பெற்றுக்கொண்டாரா? பெற்றுக்கொள்ளல, தட்டுதல் பண்ணிட்டார். ஏன் தட்டுதல் பண்ணார் அப்படின்றத பின்னாடி படிக்க போறோம். இப்ப எலிசா தீர்க்கதரிசி வாங்காத ஒரு காணிக்கையை யார் வாங்கும்படியாக அங்க முன் வராங்க? கேயாசி. அந்த வசனம் வாசிக்கிறோம் பாருங்க, என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்றார். 16, அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு, வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நான் வாங்குகிறதில்லை என்று சொல்லி என்ன பண்றாரு? கர்த்தருடைய ஜீவனை கொண்டு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. இவர் வாங்க மாட்டேன்னு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றாரு. இப்ப இன்னொரு நபர் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் வாங்குவேன்னு சொல்றாங்க. அந்த வசனத்தை வாசிப்போம் பாருங்க. அதே 5வது அதிகாரத்தில் 20வது வாக்கியம். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு. இப்ப எஜமான் எதுக்கு ஆணையிட்டாரு? நான் வாங்குகிறதில்லை என்று ஆணையிட்டாரு. இங்க வேலைக்காரன் அவருடைய கீழே இருக்கிறவன் என்ன செய்யறான் அப்படின்னா, நான் வாங்குகிறேன் என்று என்ன பண்றாங்க? ஆணையிடுறான். இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது என்ன கர்த்தருடைய ஜீவனை கொண்டு அப்படின்ற காரியங்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேதத்தை ஆராய ஆரம்பிச்சங்க. அந்த உபாகமம் புத்தகத்தில் வரும்பொழுது அதுக்கான விடையை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய ஜீவனை கொண்டுனா கர்த்தரை சாட்சியாக கொண்டு அப்படின்ற வார்த்தையை அங்கே வாசிக்க முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே இந்த எஜமான் சொல்கிறான், கர்த்தரை சாட்சியாக கொண்டு நான் வாங்குகிறது இல்லை. ஆனால் வேலைக்காரன் சொல்கிறான், கர்த்தரை ஜீவனை அந்த கர்த்தரை சாட்சியாக கொண்டு நான் என்ன பண்ணுவேன்? வாங்குவேன். இப்போ ஒரு கேள்வி, ஏன் எலிசா தீர்க்கதரிசி வாங்கலை அப்படின்னு வேதத்தை ஆராயும் பொழுது ஆண்டவர் இதுக்கு ஒரு நிபந்தனை வச்சிருக்கிறாருங்க. பைபிள் பிரின்சிபல் ஒன்று இருக்குதுங்க. அந்த பைபிள் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, எலிசா தீர்க்கதரிசி வாங்காமல் போனதுக்கு 2 காரணம் இருக்குது. அதில் முதல் காரணம் நமக்கு போதுமான காரணம் எங்கே அப்படின்னா, மத்தேயு 10வது அதிகாரம். மத்தேயு 10வது அதிகாரம் வாங்க. அந்த 10வது அதிகாரத்தில் தேவன் ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம வாசிக்கும் பொழுது தெளிவாக புரியும் பாருங்களேன். 8வது வசனத்தை வாசிக்கிறேன். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இப்ப ஆண்டவர் இந்த குஷ்டரோகம் வியாதியை சுகமாக்கும் பொழுது சொல்றாரு, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். தேவனுடைய கிருபைக்கு விலை பேசக்கூடாது என்ற காரியத்தை தேவன் இங்க சொல்றதை பார்க்க முடியுது. அதற்காக தான் எலிசா தீர்க்கதரிசி வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் எலிசா தீர்க்கதரிசி கிட்ட இருந்த அந்த வேலைக்காரன் என்ன செய்யறான்? நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அதையும் யாரை சாட்சிக்கு தான் வைக்கிறான்? கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் வாங்குவேன் அப்படின்ற காரியத்தை பார்க்க முடியுது. இது எல்லாம் அதில் முக்கியமான காரியங்களாக இருந்தாலும் இன்னும் சில விஷயங்களை அந்த வேத பகுதியில் என்ன பண்ண முடிஞ்சுன்னா பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் இப்போ ஒரு 4 கேள்விகள் என்கிட்ட இருக்குதுங்க. அந்த 4 கேள்விகளுக்கு கொஞ்சம் பதில் நீங்கள் சொன்னீங்கன்னா நலமாக இருக்கும். 4 கேள்விகள் என்ன அப்படின்னா, இங்கே எலிசா தீர்க்கதரிசனுடைய வேலைக்காரன் கேயாசி இருக்கிறான் இல்லைங்களா? இந்த எலிசா தீர்க்கதரிசனுடைய வேலைக்காரனாகிய கேயாசி நம்ம இந்த வேதாகமத்தை படிக்கும் பொழுது அவன் யாரை பின்தொடர்ந்திருக்கணும் அப்படின்னா, தன் எஜமானுடைய பாதங்களை அல்லவா அவன் பின்தொடர்ந்திருக்கணும். எஜமான் எந்த வழியில் போறாரோ அதே வழியில் தான் இவன் என்ன பண்ணியிருக்கணும்? பின்தொடர்ந்திருக்கணும். ஆனால் இந்த கேயாசி யாரை பின்தொடர்ந்தான் தெரியுங்களா? வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. இவன் யாரை பின்தொடர்ந்தான் அப்படின்ற வார்த்தையை அங்கே தெளிவாக பார்க்க முடியுது. அந்த 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 21வது வாக்கியத்தை வாசிக்கிறேன். நாகமானை பின்தொடர்ந்தான். இந்த கேயாசி யாரை பின்தொடர்ந்திருக்கணும் அப்படின்னா, தன் எஜமானாகிய எலிசாவை பின்தொடர்ந்திருக்கணும். ஆனால் அதுக்கு மாற்றா கேயாசி யாரை பின்தொடர்றாரு அப்படின்னா, நாகமானை பின்தொடர்ந்தார். கேள்வின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? கேயாசியை நாகமானை பின்தொடர்ந்து வைத்தது எதுங்க? எதுங்க?
எதுக்கோ போறாரே விரைந்து, ஆணையிடுறாரே, எதுக்கு? நான் வாங்கிக் கொள்வேன்னு சொல்றாரு. எதை வாங்கிக்க போறாரு? அவன் கொண்டு வந்த 10 தாலந்து வெள்ளியும் 10 மாற்று வஸ்திரங்களும் அவர் கொண்டு வந்தார் பாருங்க, பொண்ணு. அந்த பொண்ணுக்காக அவர் ஆசைப்பட்டதுனால பின் தொடர வேண்டிய பாதையில் அவரால் பின்தொடர முடியல. யாரை பின்தொடர்ந்தார் அப்படின்னா நாகமானை பின்தொடர்ந்தார். சரி, நாகமான பின்தொடர்ந்து போனாரு. இப்போ அடுத்தது ஒரு விஷயத்தை அவர் செய்கிறார் பாருங்க. என்ன செய்கிறார் அப்படின்னா, எஜமான் வாங்குகிறது இல்லை என்று சொன்னாரு, ஆனா இவர் வாங்குவன்னு சொன்னாரு. அதுவும் எதுக்கு சொன்னாருங்க? எதன் மீது மோகம் கொண்டு சொன்னாரு? அவன் கொண்டு வந்த காணிக்கையின் மீது. முதல் காரியம் என்ன அப்படின்னா, 2 விஷயத்திலுமே பார்க்கும் பொழுது அவன் பின் தொடர்ந்ததற்கான நோக்கம் அவன் கையில் இருக்கிற காணிக்கை. மூன்றாவது ஒரு கேள்வி இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா? இப்போ போனாரு, போயிட்டு அந்த நாகமான் கிட்ட உண்மையை பேசினாரா பொய்யை பேசினாராங்க? உண்மையாகவே எப்ராஹிம் மலைதேசத்துல 2 புத்திரர் வந்தாங்களா? இல்லை. அங்க நாகமான் இடத்துல ஒரு பொய்யை பேசி எஜமான் வாங்கி கொண்டு வர சொன்னார்னு சொல்லி அங்க ஒரு பொய் கூறுதலை முன்வைப்பதற்கு காரணம் எதுங்க? காணிக்கை. இப்ப 4ஆவதா ஒரு கேள்வி இருக்குது. என்ன அப்படின்னா, சரி, நாகமான் கிட்ட தான் பொய் சொல்லிட்டாரு. இப்ப அடுத்தது யார்கிட்ட வராரு அப்படின்னா தன் எஜமானாகி எலிசாவின் இடத்துல வராரு. எலிசா ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா பாருங்க, நம்ம அந்த 5வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 25வது வாக்கியத்தை வாசிக்கிற. பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கிருந்து வந்தாய்? இதை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சுங்க. நம்ம பக்கத்தில் இருந்த நபர் சில நேரம் நம்ம கூட கொஞ்ச நேரம் இல்லை. நம்ம கேள்வி எப்படி கேட்போம்? எங்க போனேன், ஆளை காணுமேன்னு கேட்போம். ஆனா இங்க தீர்க்கதரிசி எப்படி கேட்கிறாரு? எங்கிருந்து வந்தாய்? இவன் யோசிக்கிறது இல்லையா? வந்ததை கேட்கிறாரு, எங்கிருந்து வந்தேன். இவன் யோசிக்கணுமா இல்லையா? யோசிக்கல. இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, உமது அடியான் எங்கேயும் போகல, இங்கதான் இருந்தேன். அந்த சம்பவம் வாசிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நம்ம கூட சிலர் கேட்போம், எங்கடா போயிட்டு வந்த அப்படின்னா, சும்மா எங்கேயும் போகலை, இங்கே தான் இருந்தோம். அப்போ அப்படிப்பட்ட வார்த்தைகள் வருது அப்படின்னாலே கொஞ்சம் சற்று யோசிக்க வேண்டிய காரியமாக இருக்கிறதுன்னு சொல்லி இந்த சம்பவத்தில் பார்க்க முடிச்சுங்க. இப்போ 4ஆவது ஒரு கேள்வி இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா? நாகமான இடத்துல பொய் சொன்னான், அதற்கு காரணமும் அந்த காணிக்கை. இங்கே தன் எஜமானுக்கிட்ட பொய் சொல்கிறான், இதுக்கு காரணம் எதுங்க? காணிக்கை. இந்த கேயாசி இவன் யாருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறவன் அப்படின்னா தேவனுடைய மனுஷனாகிய எலிசா, தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய எலிசா. இவன் தெரிஞ்சுதான் இந்த பதிலை சொல்றானா, நான் எங்கேயும் போகல அப்படின்னு? என் எஜமான பத்தி இவனுக்கு தெரியலையா? என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பிச்சிங்க. ஏப்பா, எத்தனை பைபிள் ஸ்டடி கேட்டிருப்ப இந்த தீர்க்கதரிசி கிட்ட உட்காந்து, எத்தனை அற்புதங்களை நீ கண்ணார பார்த்துருக்கிற அந்த தீர்க்கதரிசி கிட்ட உட்காந்து. உன் எஜமான பத்தி மற்றவங்களை காட்டிலும் உனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீ எப்படி இருக்கிற, கூடவே இருக்கிற. ஆனா எப்படிப்பா உன்னால இப்படி கேள்வி கேட்க முடிஞ்சிச்சு அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கும் பொழுதுதான் ஒரு திடீர் ஒரு சிந்தனை என் மனசுக்குள்ள வந்துச்சு. என்ன வந்துச்சு அப்படின்னா, இங்க இவர் ஒரு மயக்கத்தில் இருக்கிறார். என்ன மயக்கம் தெரியுங்களா? என்ன மயக்கங்க? அதான் சொல்லுவாங்க, அவன் பண மயக்கத்தில் அவன் ஆடிக்கிட்டு இருக்கிறான். அவங்க அந்த மயக்கத்தில் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. இங்க கேயாசிக்கு ஒரு மயக்கம். அந்த மயக்கம் என்ன அப்படின்னா, யாருக்கிட்ட பொய் சொல்றேன்னு தெரியாம கூட என்ன பண்றாரு, சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இந்த கேயாசியினுடைய சம்பவங்களை வாசிக்க வாசிக்க எனக்குள்ள ஒரு கேள்வி எழும்புச்சு. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, கேயாசியே, நீ இப்படிப்பட்ட காரியத்தை செய்யறியே, நீ யாரு? நீ எந்த இடத்துல இருக்கிறவன்? நீ எதன் மேல ஆசைப்பட்ட? இப்ப 4 காரியங்களை வாசிச்சோம். அந்த 4 கேள்விகளுக்கும் பதில் என்ன அப்படின்னா, 4 காரியத்துக்கும் ஒரே ஒரு ரீசன் தான். அவன் உலகத்தின் ஆசைகளாகிய அந்த தாளந்து வெள்ளியின் மீதும் பொன்னின் மீதும் ஆடையின் மீதும் கொண்ட மோகம். இந்த மோகம் இவன் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, இவன் தன் எஜமான்கிட்டயே போய் சொல்ற அளவுக்கு வந்துடுச்சு. இந்த மோகம் இவனுக்கு எதை பெற்று தந்துச்சுன்னு பார்க்கும்பொழுது வேதாகமத்தில் வாசிக்கிறோம். போகும்போது எப்படி போனாங்க? ஆசையோடு போனான். வரும்பொழுது வெறும் அந்த காணிக்கைகளை மட்டும் வாங்கிட்டு வந்தானா, இல்லை வேற ஏதாவது வாங்கிட்டு வந்தானா? என்னங்க நினைக்கிறீங்க? ஒரு எழுத்தாளர் எழுதுறாங்க, இவன் எப்ப அந்த காணிக்கை நாகமானிடந்து பெற்றுக்கொண்டானோ
அப்பவே அந்த குஷ்டரோகம் இவனை விட்டு நீங்கின குஷ்டரோகம் கேயாசி கிட்ட வந்துடுச்சான். ஆனா அது எப்ப வெளிப்பட்டுச்சு அப்படின்னா தேவனுடைய மனுஷனாகிய எலிசா சொல்லும் போது தான் வெளிப்பட்டுச்சான். யோசிச்சு பாருங்க. இந்த கேயாசி சம்பவத்தை வாசிக்க எனக்குள்ளாக எழுந்த கேள்வி ஒரு 3 கேள்வி எழும்புச்சுங்க. அந்த 3 கேள்வி என்ன அப்படின்னா, எலியா தீர்க்கதரிசியா இருக்கும் பொழுது அவருடைய கைக்கு தண்ணீர் வார்த்த எலிசா தீர்க்கதரிசி அடுத்தது மாறினார். எலியா செய்ய வேண்டிய ஊழியத்தை அடுத்தது யார் செஞ்சது? எலிசா செஞ்சார். இப்ப எலிசா செய்ய வேண்டிய ஊழியத்தை யார் செய்யணும்? அடுத்து வேலைக்காரனா இருக்கிற கேயாசி. ஒரு 2 கேள்வி கேட்குறாரு இங்கே எலிசா தீர்க்கதரிசி. அந்த 2 கேள்விக்கான அர்த்தம் வாசிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதில் முதல் கேள்வி என்னன்னு பாருங்க. 25வது வசனத்தில், பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். 26வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்தில் இருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? தீர்க்கதரிசி கேட்குறாரு, எப்பா நீ போன ரைட்டு, அவன் ரதத்தை விட்டு இறங்கினான்ல, அவன் இறங்கி திரும்பி வந்தானே, நீயும் காணிக்க வாங்க போனியே, என் மனசு உன் கூட வரலையா? இந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியல. இதை குறித்து வேற எங்கே இருக்குது அப்படின்னு வேதாகமத்தை ஆராயும் பொழுது இங்கிலீஷ் வெர்ஷனில் வாசிக்க ஆரம்பித்தேங்க. கேஜேவில ஹார்ட்னு வருது, ஆனால் ஈஸி இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்குது. சில ஆங்கில பதங்களை ஆராயும் பொழுது 2 வார்த்தைகள் இதுக்கு பயன்படுத்தினாங்க. அந்த 2 வார்த்தை என்னன்னா, ஒன்று ஸ்பிரிட், ஆவி. 2வது இந்த கேஜேவி வெர்ஷன்ல கொஞ்சம் ஆழ அர்த்தங்கள் என்னன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது த கேரக்டர். 2 விஷயங்கள். இந்த மனம் உன்னோடு கூட செல்லவில்லையான்னு கேட்கிறாரு. 2 அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒன்று என் ஆவி உன்னோடு கூட செல்லவில்லையா, 2வது என் குணம் உங்ககிட்ட இல்லையா. ஏன்னா எலிசா தீர்க்கதரிசி கூட பாதத்தில் உட்கார்ந்தவங்க, எலிசா தீர்க்கதரிசி என்ன காரியத்தை செய்தாலும் ஓடோடி செய்யக்கூடியவங்க. எலிசா தீர்க்கதரிசி எப்படியோ அப்படியாகவே இவன் பாதத்தில் இருந்தவன், அவர் கூட இருந்தவன் எப்படி இருக்கணும்? ஒரு உதாரணம் சொன்னா புரியுங்க. இன்னைக்கு இந்த ஆவி எப்படி பல பேருக்குள்ள வருதுன்னு பாருங்க. ஒரு வாரம் தொடர்ந்து ஒரு நபருடைய பேச்சையே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு வாரத்துக்கு பின்ன என்ன ஆக்ஷன் வரும்? அந்த நபரை மாதிரியே பேச ஆரம்பிச்சிருவோம். ஒரு நபரை நம்ம உற்று பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த நபரை பார்த்த உடனே அடுத்த வாரத்துல அந்த நபர் எப்படி இருக்கிறார் அதே மாதிரி தான் நான். ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஹேர் கட்டாக இருக்கட்டும், எல்லாமே சரிங்க. அப்போ இந்த ஆவி எப்படி வேலை செய்திருப்பாருங்க. ஆனால் இங்கே இந்த சம்பவத்தில் வாசிக்கிறோம், அந்த எலிசா தீர்க்கதரிசி கேட்குறாரு கேஎஸ்சியை பார்த்து, என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையானா, எப்போ என் ஆவி உன் கூட கொஞ்சம் கூட வரலையா? 2வது என் பாதத்தில் உட்காந்து படிச்சிய பாடங்கள், என் குணம் சுயமறுப்பின் ஆவி வரும் பொழுது தட்டுதல் பண்றாரு. தீர்க்கதரிசி எழுதுறாங்க, எலிசா தீர்க்கதரிசி எடுக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவி அப்படின்னா சுயமறுப்பின் ஆவி. அந்த சுயமறுப்பின் ஆவி கொஞ்சம் கூட யாருக்கிட்ட இல்லைங்க, கேயாசின் இடத்துல இல்லை. கேயாசின் இடத்துல இல்லை. இந்த கேயாசி எலிசா தீர்க்கதரிசினுடைய காலத்துல எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய வேண்டியவனா வந்திருக்கணும். ஆனா இவன் விழுந்தான். அடுத்த வார்த்தை ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. நான் அந்த 26 மீண்டும் வாசிக்கிறேன். உன் மனம் உன்னோடு கூட, என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும், அடுத்த வார்த்தையை பாருங்க, பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களை, ஒலிவத்தோப்புகளையும், திராட்சை தோட்டங்களையும், ஆடு மாடுகளையும், வேலைக்காரிகளும் வாங்குகிறதற்கு இது காலமா? 2 வார்த்தை. ஒன்று என் மனம் உன் கூட வரலையான்னு கேட்டாரு. 2வது வார்த்தை கேட்கிறார், இது காலமான்னு கேட்கிறார். இப்போ இது காலமா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு வேதாகமத்தை மீண்டும் தேடி ஆரம்பிச்சங்க. ஏன்னா அந்த காலம் என்னன்னு கேட்குறாரு அப்படின்னா, இங்கே நான் யோசித்து பார்க்கும் பொழுது இவன் வாங்க போனது எதை தான் வாங்க போனான்? வெள்ளியும் பொன்னையும் வஸ்திரத்தையும் தான் வாங்க போனான். ஆனால் எக்ஸ்ட்ரா வார்த்தைகளை தீர்க்கதரிசி இங்கே சொல்கிறாரு. என்னென்ன எக்ஸ்ட்ரா வார்த்தைகளை சொல்கிறாரு? என்னென்னங்க சொல்கிறாரு? திராட்சை தோட்டம், ஆடு மாடு, வேலைக்காரி, இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்றாரு. ஏன் சேர்த்து சொல்றாரு அப்படின்னா, அவன் உள்ளத்துக்குள்ள இருந்த காரியங்களை பரலோகத்தின் ஆண்டவர் வெளிப்பாடாக தீர்க்கதரிசி கிட்ட கொடுத்தார். எங்கிருந்து வந்தாயின்னு கேட்டாரே. தீர்க்கதரிசி எழுதுறாங்க, இவன் நாகமான போய் மீட் பண்ணும்போது அங்க A to Z என்ன நடந்துச்சோ எல்லாமே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரா தீர்க்கதரிசி கிட்ட சொல்லிட்டார். ஒரு எழுத்தாளர் எழுதுறாரு, இந்த கேயாசி மனசுல இருக்கிற காரியங்கள்லாம் வெளிப்படுத்தணும். வேலைக்காரன்லாம் வருது பார்த்தீங்களா,
இவன் இந்த எலிசாவை போலவே இவன் ஒரு ஸ்தானத்தை உண்டாக்கணும்னு சொல்லி ஆசை வச்சிருந்தானா. நான் யோசிச்சு பார்க்குறேன் இந்த கேயாசியினுடைய வாழ்க்கையை. கேயாசியே, எலியாவுக்கு அப்புறம் எலிசா வந்தாரு. எலிசாவுக்கு அப்புறம் அந்த ஊழியத்தை முன்னோக்கி கொண்டு போக வேண்டிய நீ எலிசா தீர்க்கதரிசி கிட்ட பார்க்குறாரு, இது காலமானு கேட்குறாரு. அப்போ இது காலமான அந்த காலம் எப்படிப்பட்ட காலமாக இருந்துச்சு அப்படின்னா, ஆகாப்பு எசபேல் 2 பேருடைய காலத்தில் அந்த இஸ்ரவேல் தேசத்தில் 2 விஷயம் நடந்துச்சுங்க. அந்த 2 விஷயம் சொல்லும் பொழுது தீர்க்கதரிசி அதை அழகாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ராஃபட்ஸ் அண்ட் கிங்ஸ் புத்தகத்தில் 255வது பக்கம் 3வது பேராவில் சொல்கிறாங்க, நன்மையான செல்வாக்குகளும் தீமையான செல்வாக்குகளும் ஒன்றன் மேல் ஒன்று ஆதிக்கம் செலுத்த போராடின காலம் அது. எப்படிங்களா? நன்மையும் தீமையும் ஒன்று அங்கே போராடி கொண்டிருக்கிற காலம். ஒரு பக்கம் அந்த தீமையான சக்திகள் பெருக்கெடுத்து கொண்டிருக்கிறது, அதற்கு எதிர்ப்புறமாக நன்மையான சக்திகளும் உருவெடுத்து கொண்டிருக்கிறது. மக்கள் விக்கிரக வழிபாட்டில் போயிட்டு இருக்கிறாங்க, மக்கள் தெய்வத்தை அறியாம வேறு ஒரு காரியத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி போய்கொண்டிருக்கிற காலத்தில் ஊழியத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டிய இந்த கேயாசி இங்க விழுந்தான். அடுத்த வார்த்தை அவங்க பயன்படுத்துறாங்க, அதையும் வாசிக்கிறேன். எசபேலின் ஆட்சி காலத்தில் தன் அழிவு வேலையை முழுவதுமாக தன் வல்லமையால் சாத்தான் செயல்பட்ட காலமும் கூட அந்த காலத்தில் தொடர்ந்து சாட்சி பகர்ந்தார். எலிசா எதிர்ப்புகளை சந்தித்தார். அந்த காலம் ரொம்ப இக்கட்டான காலம். அந்த காலத்தில் இந்த எலிசா தீர்க்கதரிசி தொடர்ந்து போராடுறாரு, தொடர்ந்து சாட்சி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்றாரு. ஆனா அவருக்கு கீழே இருந்த அந்த வேலைக்காரனான கேயாசி இவன் என்னங்க பண்ணான்? சிந்திக்க வேண்டிய கேள்வி இல்லைங்களா? கேயாசியை வாசித்துக்கிட்டே இருக்கிறேன், என் மனசு துடிக்குது. என்னடாப்பா இப்படி பண்ணிட்டியாடா, எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய வேண்டியவாடா நீ, எப்படியெல்லாம் செய்திருக்கணும்டா. எலிசா தீர்க்கதரிசியினுடைய பாதத்தில் உட்கார்ந்து இருந்தியே, அற்ப இந்த உலக ஆசைக்காக இழந்துட்ட அப்படின்னு சொல்லி நான் கேயாசியை திட்டிக்கிட்டு இருக்கிறேங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ கேயாசியை திட்டுறியே, உனக்குள்ளும் ஒரு கேயாசி இருக்கிறான் தெரியுமா, நீயும் கேயாசியாகவே செயல்படுகிறாய் தெரியுமா அப்படின்னாருங்க. எனக்கு ஒன்றும் புரியல. என்ன ஆண்டவரே, நான் பைபிளை படிக்கிறேன், ஏதோ ஊழியத்தை செய்கிறேன், திடீர்னு என்ன கேயாசின்னு சொல்றீங்களே, எப்படி ஆண்டவரே? உட்காந்து யோசித்து பார். உனக்குள்ளும் கேயாசி இருக்கிறத உன்னால உணர முடியும். நீ யோசிச்சு பாரு. 2 கேள்விதான். என் மனம் உன்னோடு கூட வரவில்லையான்னு கேட்ட கேள்வியும், இது காலமானு கேட்ட கேள்வியும் ஆண்டவர் ஏன் முன்னாடி வச்சிட்டாருங்க. முதல் என்னங்க, என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? அதுக்கு என்ன சொன்னோம்? ஆவி. ஆண்டவர் சொல்றாரு, நீயும் உலகத்தை நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்கிற, என்னுடைய ஆவியானவர் உன்னோடு போராடி கொண்டிருக்கிறாரு. இது உலகம், இது தவறு, இது இச்சை, இதை விட்டு மீண்டுமான்னு சொல்லி ஆவியானவர் போராடிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் ஆவியானவர் உன் கூட வரலையா? நேத்து என்ன செஞ்ச உன்னுடைய வாழ்க்கையில, இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில? கேயாசியை பார்க்கிறியே, நீ எப்படிப்பட்டவனா இருக்கிற? 2வது காரியம், இவன் சொன்னா, ஆண்டவர் அந்த எலிசா தீர்க்கதரிசி சொன்னார், என் மனம் உன்னோடு கூட வரவில்லையான்னு கேட்டார். 2வது இது காலமான்னு கேட்டார். பாருங்க, அந்த எலிசா தீர்க்கதரிசியுடைய காலமும் இன்னைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலமும் எக்ஸாக்டா பொருந்தக்கூடிய காலங்க. எப்படின்னா, அன்னைக்கு தீமை தலை தூக்கி கொண்டிருந்த காலம், இன்னைக்கு தீமை தலை தூக்குதா இல்லையா? இந்த காலத்துல நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டுங்க? என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாம நம்ம என்ன செய்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, உலகத்தின் இச்சை கேயாசிக்குள்ள எப்படி இருந்துச்சோ அந்த பாதையை நோக்கி தான் இன்னைக்கு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆவியானவர் சொல்றாரு, யோசிச்சு பாருங்க, என் ஆவியானவர் அனுதினமும் உங்களோடு போராடுறாரு. என்னுடைய ஆவியானவர் அனுதினமும் போராடுறாரு. போராட்டம் எது வரைக்கும்? குறிப்பிட்ட காலம் தானே. ஆவியானவர் கூடிய சீக்கிரத்தில் பூமி விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போறாரு. அது வரைக்கும் தானே போராட்டம். இது காலமானு கேட்ட தெய்வம் கேட்கிறாரு, இந்த காலம் எந்த காலம்னு சொல்லி உனக்கு நல்லாவே தெரியும். இந்த காலத்துல சேர்க்க வேண்டிய காரியங்களா அது? என்னங்க செய்துக்கிட்டு இருக்கிறோம் காலத்துல? அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தையை பார்த்தேன். கேயாசி தவறனா, அங்க எலியா தீர்க்கதரிசி கிட்ட இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை, 2 மடங்கான ஆவிக்குரிய வரத்தை எலிசா பெற்றுக்கொண்டு ஊழியத்தை செஞ்சாரு. ஒருவேளை இந்த கேயாசி இருந்திருந்தான் அப்படின்னா, தன் எஜமான் கிட்ட இருந்து எத்தனை தன்மையான ஆவியின் வரத்தை அவன் கேட்டிருக்கணும்? அப்படியே ரட்டிப்பா வந்த 4 தனையான ஆசீர்வாதத்தை அவன் கேட்டிருக்கணுமா இல்லையா? ஆனா கேட்கல, இழந்துட்டான். ஆண்டவர் அந்த வார்த்தை என்கிட்ட போடுறாரு, இன்னைக்கு எதுக்காக நீ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற?
ஆவியானவர் பெற்றுக்கொண்டியா? இந்த ஊழியம் ஆவியானவர் பலத்தோடு முடிவடையணுமே, ஆவியானவரை கேட்கிறியா நீ? இந்த காலத்தில் எதப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மீண்டும் அந்த கேயாசுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து வச்சாருங்க. வச்சுட்டு விழுந்தவனை பார்த்தோம் இல்லைங்களா, எழுந்தவனை பார்க்கணும். அடுத்த 5 நிமிஷம் முடிச்சிடுறேன். பழைய ஏற்பாட்டில் விழுந்தான், அங்கே நம்முடைய பொறுப்பு என்னன்னு பார்த்தோம். அதே போல புதிய ஏற்பாட்டில் விழுந்து எழுந்தவனை பார்க்க போறேங்க. புதிய ஏற்பாட்டில் 7 போர்க்கப்பலை வைத்திருந்த ஒரு நபர் இருக்கிறார், தெரியுங்களா? 7 போர்க்கப்பலை வச்சிருந்தார். யோசிக்கிறீங்களா யாருன்னு? அந்த போர்க்கப்பலை வச்சு யாரை வேணாலும் கொல்ல முடியுங்க. எப்படிப்பட்ட அழிவையும் கொண்டு வர முடியுங்க. முடிஞ்ச உலகத்தை கூட அழிக்க முடியும் அந்த போர்க்கப்பலை வச்சு. அந்த போர்க்கப்பலை வச்சு தான் ஒருத்தன் உலகத்தை இன்னைக்கு அழிக்கிறதுக்கு திட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்கிறான். எடுத்தவங்க வாசிக்க பிலிப்பியர் 2வது அதிகாரம் வாங்க. எப்படி எழுந்தார்னு பாருங்க. கேயாசி விழுந்தான். ஆண்டவரே, விழுந்துட்டவனை பார்த்துட்டோம், எழுந்தவனை பார்க்கணுமே ஆண்டவரே, எழுந்தவங்களை எங்கள் கண்ணு முன்னாடி காட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு வரும்போது, பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் இங்கே யாரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, பவுல் அப்போஸ்தலனை குறித்து பார்க்குறோம். 7 போர்க்கப்பல் வருதான்னு மட்டும் பாருங்கள். அந்த போர்க்கப்பல் என்னன்றதை பாருங்கள். 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 1 கூட வாசிப்போம். மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 3வது வசனம், ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். 4வது வசனம், மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். மாம்சத்தின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். அடுத்த வார்த்தையை அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு பாருங்க. அந்த வார்த்தையை ரொம்ப கவனமாக கவனிங்க. வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். ஏன் அப்படி செய்யலாம் அப்படின்னா, எத்தனை போர்க்கப்பல் வருதுன்னு சொல்றேன், குறிச்சிக்கங்க. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். முதல் போர்க்கப்பல் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். அடுத்த வார்த்தையை சொல்றாரு, இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இங்க 7 போர்க்கப்பல் இருக்குதுங்க. இந்த 7 போர்க்கப்பல் யார்கிட்ட இருந்துச்சு? நான் கேள்வி கேட்டேன் பார்த்தீங்களா? இதை வச்சு இன்னைக்கு உலகத்தை அழிக்க முடியுமா முடியாதா? யோசிக்கிறீங்களா? நிச்சயம் முடியுங்க. பெருமை அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு உலகத்தை அழிக்க முடியும். அழிச்சவன் ஒருத்தவன் யாருங்க? பரலோகத்தில் யார் பெருமைப்பட்டது? லூசிஃபர். அவன் எதை அழிக்க முயற்சி பண்றான்? உலகத்தில் நம்ம எல்லாரையும் அழிக்க முயற்சி பண்றான். அதை தான் பவுல் சொல்றாரு, என்கிட்ட 7 போர்க்கப்பல் இருந்துச்சுப்பா. ஆனா 7 போர்க்கப்பலை வைத்திருந்தவர் எப்படி எழுந்தார்னு பாருங்க. விழுந்தவனை பார்த்தோம், எழுந்தவன் எப்படி எழுந்தான்னு பாருங்க. இந்த நபர் இத்தனை விதமான காரியங்களை வைத்திருந்தாலும் இவர் எப்படி ஜெயிச்சார் என்பதை சொல்றாரு. கலாத்தியர் 2வது அதிகாரம். கலாத்தியர் புத்தகத்தை வாங்க, நம்ம வாசிச்சு முடிக்க போறோம். கலாத்தியர் புத்தகத்துல 2:20 வாசிக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேனேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து. அடுத்த வார்த்தையை பாருங்க, எனக்காக தம்மை தாமை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு நமக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, உலக கவர்ச்சியும் உபவாச ஜபமும் ஜெயமும். இப்ப உலக கவர்ச்சினால விழுந்தவனை பார்த்தோம், எழுந்தவனை பார்க்கணும் இல்லைங்களா? இங்க ஒருத்தர் எழுந்தாரு. எழுந்தது எப்படின்னு சொல்றாரு? சாகணும்ன்றார். நீ செத்தாதான் பிழைக்க முடியும்னு சொல்றாரு. நீ சாகாம ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றாரு. எப்படிங்க சாகிறது? எப்படி சாகிறது? பவுல் எப்படி செத்தாரு? கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் மரிச்சாரு. நான் அல்லன்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா நான் ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. அந்த நான் என்ற பெருமை இருக்குது பாருங்க. அந்த சுயநலம் இருக்குது பாருங்க. அந்த சுயநலம் மறிக்கணும். அந்த சுயநலம் மறிக்கணும் அப்படின்னா சுயநலம் மறிச்சாதான் யார் பிழைக்க முடியும்? நம்ம பிழைக்க முடியும். பவுல் பிழைச்சாரு. உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எதுனா விசுவாசம் சொல்லி நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம். ஆனா இங்க பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் ஜெயிச்சார். எப்படி ஜெயிச்சார்னா, நான் செத்துட்டான்றார். நீங்களும் ஜெயம் பெறணுமா, சாகுங்கன்றார். இந்த வார்த்தையை பார்க்கும்போது எப்படிப்பா சாகிறது அப்படின்ற ஒரு கேள்வி
சிலுவையினுடைய அந்த அனுபவத்திற்குள்ளாக போகணும். அந்த அனுபவத்துக்குள்ளாக போகும் பொழுது அது நம்ம சுக்கு சுக்கு நூறா சாகடிக்குமா, சுக்கு சுக்கு நூறா சாகடிக்குமா. ஒரு வசனத்தை வாசிப்போம், வாசிச்சுட்டு நம்ம நிறைவு செய்வோம். இந்த பழைய ஏற்பாட்டில் விழுந்தவனை பார்த்தோம், எழுந்தவனை பார்த்தோம். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை வாசனை முடிப்போம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறோம். அதை பாருங்க, என்ன வார்த்தை வருதுன்னு பாருங்க. கலாத்தியர் 6:14 வாசிப்புமா, பாருங்க என்ன வார்த்தை வருதுன்னு பாருங்க. நானே நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டுவதற்காக அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். பவுல் சொல்றாரு, சிலுவையில் யார் அறையுண்டிருக்கிறதா? யாருங்க? அவரால் நான் அறையப்பட்டிருக்கிறேன், அதனால நான் ஜெயிக்கிறேன். என்னால் சுயமா ஜெயிக்க முடியாது, கிறிஸ்து எனக்குள்ள இருந்தாதான் நான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஜெயம் பெற்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் சாட்சியை பார்க்க முடியுதுங்க. பவுல் செத்தான், பிழைச்சான். நாமளும் சாவோம் அப்படின்னா நாமும் பிழைக்க முடியும். இன்னைக்கு நம்முடைய செய்தியினுடைய தலைப்பை பாருங்க, உலக கவர்ச்சி. அங்க கேயாசி விழுந்தான், அவனால் எழுந்திருக்க முடியல. இங்க பவுல் அங்க 7 போர்க்கப்பலை வச்சிருந்தாரு, ஆனாலும் எழுந்தார். எப்படி எழுந்தாரு? கிறிஸ்துவோடு கூட சிலுவையில மரிச்சார், எழுந்தார். பிரியமானவர்களே, சிந்திச்சு பாருங்க. கேயாசி இழந்த அந்த வாய்ப்பை இன்னைக்கு பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு தரணும்னு ஆசைப்படுறார். அவன் நாளுத்தனையான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்று மிகப்பெரிய ஊழியத்தை செஞ்சிருக்கணும், ஆனால் அவன் இழந்துட்டான். அந்த ஆசீர்வாதத்தை பெரும்படியாக தேவன் நம்மளை அழைக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னா நாம் செத்தாதான் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். சுயம் சாகணும், சுயம் சாகாம அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாதுங்க, பெற முடியாது. அப்போ உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசம் அப்படி இருந்தாலும், கிறிஸ்துவோடு கூட சாகலை அப்படின்னா, கிறிஸ்து எனக்குள்ள பிழைக்கல அப்படின்னா, நான் இந்த உலகத்தை ஒருபோது என்ன பண்ண முடியாதுங்க, ஜெயிக்க முடியாது. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாம் எனக்குள்ள மரிக்கணும் அப்படின்னா நான் கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கிறவர்களாக மாறுவோம். அதற்காக தான் இந்த உபவாச ஜெபம். இந்த உபவாச ஜெபத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம்பிதாவே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் இந்த மதிய வேளையிலும் இந்த உபவாச கூட்டத்தின் வழியாக ஆண்டவரே நாங்கள் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நாங்கள் கேட்டோம். எங்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த மாம்ச இச்சையும், கண்களின் இச்சையும், ஜீவனத்தின் பெருமையும், சுயம் எங்களிடத்தில் இல்லாதபடிக்கு நாங்கள் எங்களை கொன்று போட வேண்டும். அது உம்மிடத்திலே தான் இருக்கிறது ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து உம்மிடத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நாங்கள் ஒரு ஜெயிக்கிற ஜெய வீரர்களாக நாங்கள் மாறுவோம் என்பதையும் இந்த வேளையில் உணர்கிறோம். ஆண்டவரே, இந்த உபவாச கூட்டங்களை ஆசீர்வதித்து இந்நேரம் மட்டுமாக வழி நடத்தி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். மீதி அந்நேரத்திலும் எங்களுக்கு இன்னும் நல்ல பாடங்களை கொடுத்து உமக்குள்ளாக நாங்கள் இன்னும் அதிகமாக வாழவும் நெருங்கி ஜீவிக்கவும் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த கூட்டத்தை நடத்தக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென்.